விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் முகமுடி அணிந்து வந்து மூதாட்டியிடம் செயின் பறிக்க முயன்ற நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டி வீட்டிற்கு பால் விற்பனை செய்து வந்த நபர் திருடனாக மாறியது எப்படி? சிவகாசி பழனி ஆண்டவர்புரம் காலனியைச் சேர்ந்தவர் 70 வயதான மூதாட்டி மகேஸ்வரி. தனியாக வசித்து வரும் மகேஸ்வரி கடந்த 8ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் வீட்டை திறந்து வாசலை சுத்தம் செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். மூதாட்டியின் வருகைக்காகவே வெகு நேரமாக திருடர் ஒருவர் முகமுடி அணிந்தபடி அங்கு காத்திருந்துள்ளார். மூதாட்டியை கண்டதும் முகம் மலர்ந்த அந்த திருடர் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து மூதாட்டி அணிந்திருந்த தங்கச்செயினை பறிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் மூதாட்டியான மகேஸ்வரி அவ்வளவு சாதாரணமாக தனது நகையை விட்டுக் கொடுக்க முன்வரவில்லை. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீரப்பெண்மணியைப் போல வீறு கொண்டிருந்த மூதாட்டி கூச்சலிட்டபடி திருடனை தன்னந்தனியாக சமாளித்திருக்கிறார். முகத்தில் தண்ணீரை ஊற்றி தாக்க முற்பட்ட மூதாட்டியை பார்த்து ஒரு கணம் பயந்து போன திருடன் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தன. தகவலறிந்து விரைந்து வந்த சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது குற்றவாளியின் அடையாளம் தெளிவாகவே தெரிந்திருக்கிறது. சம்பவத்தன்று முகமுடி அணிந்து செயின் பறிக்க வந்த நபர் அப்பகுதியில் பால் விநியோகம் செய்து வந்த 45 வயதான மாரிமுத்து என்பது தெரிய வந்தது. இவர்தான் மூதாட்டி மகேஸ்வரியின் வீட்டுக்கும் பால் ஊற்றி வந்திருக்கிறார். அவரை கைது செய்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கடன் நெருக்கடியால் திருட முயன்றதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மாரிமுத்து வடக்கரத வீதியில் பால் பண்ணை நடத்தி வீடு வீடாக சென்று பால் விற்பனை செய்து வந்திருக்கிறார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு 16 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டிருக்கிறது. கடன் சுமையிலிருந்து மீள முடியாமல் தவித்து வந்தவர் பால் பண்ணையை அதற்கு மேல் நடத்த முடியாமல் இழுத்து மூடிவிட்டார். அதன் பிறகு இட்லி மாவு விற்பனை செய்து வந்த நிலையில் கடன் தொல்லையால் என்ன செய்வதென தெரியாமல் கொள்ளையடிக்கும் முடிவுக்கு சென்றிருக்கிறார். ஓராண்டுக்கு முன்பு வரை மூதாட்டி மகேஸ்வரியின் வீட்டிற்கு தினசரி பால் விற்பனை செய்து வந்தபோது அவர் செயின், கம்மல் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்திருந்தது அவரது நினைவுக்கு வந்துள்ளது. எனவே மூதாட்டி தனியாக வசித்து வந்ததால் அவரிடம் கொள்ளையடிப்பது என்கிற முடிவுக்கு வந்த மாரிமுத்து தனது முதல் முயற்சியிலேயே தோல்வியடைந்து போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டார்.